வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் பணம் கையில நிக்காம போயிடும். வர வேண்டிய பணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆசைப்பட்டு எதிர்பார்த்த வேலை இல்லாட்டி வியாபார வாய்ப்பு கடைசி நேரத்துல தட்டி போயிருக்கும். நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா, நம்மளுடைய கஷ்டங்கள் எப்பதான் தீரும் அப்படின்னு ஏங்காத மனுஷங்களே இருக்க முடியாது. ஆனா ஜோதிட சாஸ்திரப்படி சில குறிப்பிட்ட கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் நடக்கும்போது நம்மளோட கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானத்தை பெருக்கிறதுக்கான புது புது வழிகள் தானா திறக்கும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி நாட்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா அமைது. குறிப்பா ஜோதிடத்துல தனகாரகன் சுப பலன்களை அள்ளி தரும் குரு பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குருநாளே வளர்ச்சி, ஞானம், செல்வம், பெரும் வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம். இதோட சேர்த்து ஆகஸ்ட் 22ல ஏற்பட்ட சந்திரன் குரு பரிவர்த்தனை யோகம் மற்றும் ஆகஸ்ட் 25ல சந்திரன் மகர ராசிக்குள்ள நுழையும் இந்த அமைப்பு பணம், வேலை, தொழில், குடும்ப முன்னேற்றத்துல மிகப்பெரிய சாதகமான திருப்பங்களை ஏற்படுத்த போகுது. அப்படின்னா ஆகஸ்ட் 25 முதல் பணவரவு அதிகரிக்க போகும் அந்த 6 அதிர்ஷ்ட ராசிகள் யார் யாரு, யாருக்கெல்லாம் கைக்கு வராமல் நின்ற பழைய பாக்கி பணம் வந்து சேரும், யாருக்கு வேலையில தொழில்ல புது வாய்ப்புகள் கதவு தட்ட போகுது, யாருடைய பண பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல அந்த 6 ராசிகளை பத்தி ரொம்ப விரிவா விளக்கமா பார்க்க போறோம். முக்கியமான குறிப்பு, இது கோச்சார ரீதியான பொதுவான ஜோதிட கணிப்பு மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தசாபுத்திகளை பொறுத்து பலன்கள்ல சில மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ அந்த 6 ராசிகள்ல முதல் ராசியான கடக ராசியிலிருந்து விரிவா பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, ஆகஸ்ட் 25 முதல் உங்களுடைய பணப்புழக்கம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவான வெளிச்சம் கிடைக்க போகுது. குரு பகவானோட அமைப்பானது உங்களுடைய தன்னம்பிக்கையும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனையும் பல மடங்கு உயர்த்தும். பண வரவு, ரொம்ப நாளா வர வேண்டிய கடன் பாக்கி இல்லாட்டி வர வேண்டிய தொகை தள்ளி போய்கிட்டே இருந்தா இந்த காலகட்டத்துல அதற்கான நல்ல பதில் இல்லாட்டி பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணம் திடீர்னு மழையா கொட்டும்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்த பண தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி அடுத்தடுத்து பணவரவுக்கான வழிகள் தெளிவாகும். உத்தியோகம் மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளா நீங்க போட்ட உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி உங்களுடைய திறமை அவங்க கவனத்துக்கு வரும். புது பொறுப்புகள் இல்லாட்டி அலுவலகம் சார்ந்த நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு முன்னாடி பேசி நின்ற பழைய டீலு, பழைய கஸ்டமர்கள் இல்லாட்டி கை நழுவி போன தொடர்புகள் மூலமா மறுபடியும் வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்ததா பணம் வருதேன்னு அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள் எடுக்காதீங்க. குடும்பத்துல முக்கிய நபர்கள் கிட்ட கலந்து பேசி முதலீடுகளையோ இல்ல செலவுகளையோ திட்டமிடுங்க. கடகராசிக்கான தாரக மந்திரம், தாமதமான காரியங்கள் வேகம் எடுக்கும், புதிய வாய்ப்புகள் கதவு தட்டும். இரண்டாவதா நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. ஆகஸ்ட் 25 முதல் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் பண வரவு மட்டும் இல்லாம எதிர்கால முன்னேற்றத்துக்கான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் உருவாக போகுதுங்க. உத்தியோகம் மற்றும் பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளா புது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல வேலையை மாத்தலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கு யார் உதவி தேவை, என்ன திட்டமிடணும் அப்படின்ற தெளிவு பிறக்கும். ஆகஸ்ட் 25ல புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதால உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய யோசனைகளை எடுத்து சொல்லி பாராட்டுகளை பெறுவீங்க. புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா வியாபாரம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொழில் செய்யறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட்டுகள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வெளிவட்டார தொடர்புகள் மூலமா வருமானம் பெருக்கும். பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம். ஒரு தவறான பண முடிவு உங்களுடைய குடும்ப திட்டங்களையோ இல்லாட்டி பயணங்களையோ பாதிக்கலாம். அதனால எந்த ஒரு பெரிய பண பரிவர்த்தனையிலையும் அவசரப்படாம யோசிச்சு செயல்பாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கான தாரக மந்திரம், வாய்ப்புகள் தேடி வரும், சரியான முடிவால் அதை பணமாக மாற்றுவது உங்களுடைய கையில. மூன்றாவதா நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மீன ராசி நேயர்களே, இனி இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே போச்சு அப்படின்னு நீங்க கைவிட்ட ஒரு விஷயம் ஆகஸ்ட் 25 முதல் மீண்டும் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. உத்தியோகம் மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை இல்லாட்டி தொழில நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரலாம். பழைய தொடர்புகள் புதுப்பிக்கப்பட்டு அதன் மூலம் வருமானத்துக்கான வாசல் திறக்கும். ஆகஸ்ட் 25ல சந்திரன் மகர ராசிக்கு போறதால நண்பர்கள் மற்றும் தொழில் வட்டார தொடர்புகள் மூலமா நல்ல நற்செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல களம் அமையும். ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகுறது மாதிரியான எதிர்பார்ப்பை விட வருமானத்தை சீராக நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கைகூடும். பழைய தோல்விகளை நினைச்சு இப்போ வர புது வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. துணிஞ்சு இறங்குங்க. மீன ராசிக்கான தாரக மந்திரம், தவறி போன வாய்ப்பு மீண்டும் ஒருமுறை வெற்றியாக கதவை தட்டும். நான்காவதா நம்ம பார்க்க போற ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களே, ஆகஸ்ட் 25 முதல் உங்களுடைய வேலை, வியாபாரம் மற்றும் பண விவகாரங்கள்ல ஒரு புதிய வேகமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. உத்தியோகம் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள்,
ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கோ இல்ல பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கோ நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மேலிடத்திலிருந்து முழு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். ஆகஸ்ட் 27க்கு பிறகு நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலமா புது பிசினஸ் ஐடியாக்கள் இல்லாட்டி கூடுதல் வருமான வழிகள் கிடைக்கும். பணவரவு நல்லா இருந்தாலும் சேமிப்புல கூடுதல் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை தள்ளி போடுங்க. ஆகஸ்ட் 28 சந்திர கிரகண காலகட்டம் அப்படின்றதால நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த பழைய பண பிரச்சனைகள் இல்லாட்டி கடன் விவகாரங்களை பேசி முடிவுக்கு கொண்டு வர இது சரியான நேரம். மேஷ ராசிக்கான தாரக மந்திரம், புதிய வாய்ப்புகள் வரும். சரியான முடிவெடுத்தால் வருமான பாதை அகலமாகும். ஐந்தாவதா நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 25 முதல் உங்களுடைய பண நிலைமையில ஒரு நிலையான நிதானமான முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை கூடும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம், வேலை செய்யற இடத்துல உங்களுடைய அதிகாரமும் மதிப்பும் கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட்டு தொழில் இல்லாட்டி புது கூட்டாளிகள் மூலமா லாபம் அதிகரிக்கும். உங்களோட சிறப்பான பேச்சாற்றலும் நம்பிக்கையும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடுத்ததா கைக்கு பணம் வந்ததும் செலவு பண்ணிடாம சேமிப்புலையும் முதலீட்டிலையும் கவனம் செலுத்துங்க. குறிப்பா ஆகஸ்ட் 29 முதல் கூட்டு கணக்கு இல்லாட்டி கூட்டு முதலீடுகள்ல கூடுதல் கவனம் தேவை. சந்திர கிரகணத்தை சுற்றியுள்ள நாட்களில் பழைய உறவுகள் இல்லாட்டி பணம் தொடர்பான குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சிம்ம ராசிக்கான தாரக மந்திரம், நம்பிக்கையும் உழைப்பும் இணையும் போது வருமானத்தின் அடுத்த கட்டம் வசமாகும். ஆறாவதா நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. ஆகஸ்ட் 25 முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆக்கப்பூர்வமான மாற்றத்துக்கான அடித்தளம் அமைய போகுது. உத்தியோகத்துல நீண்ட நாளா இருந்து வந்த ஒரு தேக்க நிலை மாறி புது வாய்ப்புகள் வரும். ஆனா வர்ற வாய்ப்புகள் அவசரப்பட்டு ஏத்துக்காம அது உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஏத்ததான்னு தீர விசாரிச்சு முடிவெடுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. ஆனால் புது அக்ரிமெண்ட்டு பெரிய முதலீடுகளில் இறங்குறதுக்கு முன்னாடி ஆவணங்களை நல்லா சரி பார்க்கறது அவசியம். அடுத்ததா உடனடி லாபத்தை எதிர்பார்க்காம செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானத்தை நிலைப்படுத்துங்க. குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் மீண்டும் தலை தூக்கலாம். கோபப்படாம நிதானமா பேசி சுமூகமா முடிவுக்கு கொண்டு வாங்க. விருச்சிக ராசிக்கான தாரக மந்திரம், அவசரம் வேண்டாம், நிதானமாக எடுக்கும் முடிவே நிலையான செல்வத்தை கொடுக்கும். நண்பர்களே, இதுவரைக்கும் ஆகஸ்ட் 25 முதல் பணவரவு மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய 6 ராசிகளை பத்தி விரிவா பார்த்தோம். இந்த 6 ராசிகள்ல உங்களோட ராசி இருந்தா உடனே உழைக்காமலே பணம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. கிரக நிலைகள் சாதகமா இருக்கும்போது நாம போடுற உழைப்புக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் ஜோதிட விதி. இந்த 6 ராசிகள்ல உங்களுடைய ராசி எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல நல்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களும் செல்வ செழிப்பும் உண்டாகட்டும். இறைவன் அருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.